உண்மையை பேசும் ஹரிச்சந்திரன் சீமானின் பொய்யும் புரட்டும் அம்பலம். நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகியாக இருந்த சிவராமன் பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான பிறகு புலனாய்வு குழு விசாரணைக்கு முன்பாகவே எலிமருந்து குடித்து உயிரிழந்துள்ளார். நான் சாகப் போகிறேன் என ஏற்கனவே சிவராமன் தனக்கு கடிதம் எழுதியதாகவும், சிவராமனை போலீசில் பிடித்துக் கொடுத்ததே நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள்தான் என்றும் வழக்கம் போல அபத்தமாக விளம்பரம் தேடி சிக்கியுள்ளார் சீமான். காவல்துறை தகவல் படி பார்த்தால் சீமான் சொல்வது முற்றிலும் பொய். அப்படியென்றால் நடந்தது என்ன? காவல்துறை சொல்வது என்ன? கோவை மருதமலையில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகியாக இருந்த சிவராமன் நேரடியாக காவல்துறை உயரதிகாரியை தொடர்பு கொண்டு, நாளை நான் நேரடியாக வந்து உங்களிடம் சரணடைகிறேன் என தெரிவித்துள்ளார். உடனடியாக காவல்துறையினர் அவரது லொகேஷனை டிராக் செய்து இரவோடு இரவாக சிவராமனை கைது செய்தனர். ஆகவே நடந்தவை இவைதான். வழக்கம் போல அப்பட்டமாக பொய் பேசி பிணத்தில் விளம்பரம் தேடி சிக்கிய சீமான். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.